பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ فَحَاقَ بِالَّذِينَ سَخِرُوا مِنْهُم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. صدق الله العلي العظيم. நபியே, உமக்கு முன்னோரும் இறை தூதர்கள் பலர் ஏளனம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை ஏளனம் செய்தவர்கள் எந்த வேதனை குறித்து ஏளனம் செய்தார்களோ அந்த வேதனையானது இறுதியில் அவர்களை சுற்றி வளைத்து கொண்டது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தாலா அனுப்பி வைத்தார். இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில் 2,24,000 நபிமார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதுவ செய்தி எடுத்துக்கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை. சிலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பலர்கள் ரசூலை தூற்றினார்கள், நபிமார்கள் ஏளனமாக பேசினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, எந்த இதை செய்ய கூடாது, இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று நபிமார்கள் சொன்னார்களோ, அதை செய்தால் உங்களுக்கு கடுமையான வேதனை உங்களை பிடித்து கொண்டு விடும் என்று எச்சரிக்கை செய்தார்களோ, அந்த எச்சரிக்கையை மீறி அந்த நபிமார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிகாசம் செய்தார்கள். எதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை செய்தார்கள், அதை பரிகாசம் செய்தார்கள். நாங்கள் செஞ்சிட்டோமா இல்லைங்களா? நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதை நாங்கள் செஞ்சிட்டோம்ல, அந்த வேதனையை கொண்டு வாருங்கள். உதாரணத்துக்கு, அந்த ஒட்டகத்தை வெட்டாதீர்கள், அப்படி வெட்டினால் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை பிடித்து விடும் என்று அந்த நபி அந்த சமூகத்தை எச்சரித்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த ஒட்டகத்தை வெட்டிட்டு, நாங்க ஒட்டகத்தை வெட்டிட்டோம், அந்த நீங்க சொன்னீங்களா இல்லைங்களா, வாக்களிச்சீங்களா இல்லைங்களா, அந்த வேதனையை கொண்டு வாங்க, இப்படிலாம் பேசினார்கள். நபிமார்கள் ரொம்ப மோசமா பேசினார்கள். ஆனால் எதை கொண்டு அவர்கள் ஏளனம் செய்தார்களோ அந்த ஏளனம், அந்த வேதனையில் அவர்கள் மாண்டு போனார்கள் என்று இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, நபிமார்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டு அவர்கள் ஆச்சரியமா பார்ப்பார்கள். ஆனா மற்றவர்கள், நபிமார்களை தூற்றக்கூடியவர்கள் ஏளனமா பார்ப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லைங்க, பல் அஜிபுத வேஸ்ஹரூன். நபியே, நீங்க என்ன செய்யுங்க? ஆச்சரியமா பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நீங்க ஆச்சரியமா நினைக்கின்றீர்கள். வயஸ்ஹரூன், அந்த மக்கள் அவர்கள் பரிகாசமாக நினைக்கிறார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலே பரிகாசமா நினைக்கிறார்கள். நீங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஆச்சரியமா பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை குறித்து பேசுவார். இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்கள் ஏளனமா பேசப்பட்டார்கள், அவர்கள் இழிவாக பார்க்கப்பட்டார்கள். ஆனா அதையும் தாண்டி தான் தூதுவ செய்தியை அந்த மக்களுக்கு அல்லாஹ், அந்த நபிமார்கள் எத்தி வைத்தார்கள். அப்ப இந்த ஆயத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? யாரையும் ஏளனமா பேசக்கூடாது, யாரையும் மட்டரகமா பேசக்கூடாது, புறம் பேசி திரியக்கூடாது, குறை பேசி திரியக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. ஹுமஸானா புறம் பேசி திரியவர்கள், லுமஸானா மற்றவர்களை குறையை பற்றி பேசக்கூடியவர்கள். அப்ப புறம் பேசி திரியவர்களுக்கும் மற்றவருடைய குறையை பற்றி பேசி திரிபவர்களுக்கும் கேடு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கல்லால இம்பதன்ன ஃபில் ஹுதமா. மாறாக விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் ஹுதமா என்ற நரகத்தில் எரியப்படுவார்கள். யாரு? புறம்பேசி திரிபவர்கள், ஏளனமா பேசி திரிபவர்கள், அவர்கள் ஹுத்தமா என்ற நரகத்தில் எரியப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்வார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும் வலா நிஸாஉ மின் நிஸாஇன் அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. அருமையான வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின். ஈமான் கொண்டவர்களே,
ஒரு கூட்டத்தாரை பத்தி இன்னொரு கூட்டத்தார் படித்து கூற வேண்டாம், ஏளனமாக பேச வேண்டாம். அப்படி ஏளனமாக பேசப்படக்கூடியவர்கள் ஏளனமா பேசுபவர்களை சிறந்தவராக இருக்கலாம். நாம யார பரிகாசம் பண்றோமோ, யார ஒரு மாதிரி துச்சமா நினைக்கின்றோமோ அவர் நம்ம விட சிறந்தவராக இருக்கலாம். பேசுபவரை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம். வலா நிசா மின் நிசான் அசாயகுன்ன கைர மின்குன்ன. எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை குறை பேசி திரிய வேண்டாம். குறை பேசி திரிகிற பெண்ணை விட குறை பேசப்படக்கூடிய அந்த பெண்ணு சிறந்தவராய் இருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். இந்த ஆயத்து இறங்கிய வரலாறு என்ன தெரியுமா? சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுத உடனே சஹாபாக்களை பார்த்து உட்கார்ந்து இருப்பாங்க. சஹாபாக்களை பார்த்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருக்கி அமர்ந்து கொள்வார்கள். நெருக்கி அமர்ந்து கொள்வார்கள் ரசூலை. அப்போ ஒரு சஹாபியருடைய பழக்கம் என்ன தெரியுமா? பேர் தெரியாத சஹாபி, அந்த சஹாபி யாருன்னு பெயர் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த சஹாபியை குறித்து பேசியருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு, அந்த சஹாபியோட பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த சஹாபிக்காக இந்த ஆயத்து இறங்குச்சோ அந்த சஹாபியோட பெயர் தெரியாது. அப்ப அந்த சஹாபியோட பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு சஹாபியோட பழக்கம் எங்க இருந்தாலும் சரி ரசூலுக்கு பக்கத்துல வந்து அமர்ந்து கொள்வாங்க. ரசூல்லா என்ன சொல்றாங்களோ அதை கேட்பதற்காக வேண்டி அவங்க பக்கத்துல வந்து அமர்ந்து கொள்வார்கள். அப்போ ஒரு சஹாபி அந்த பழக்கங்கிறனால எல்லா சஹாபாக்களும் அந்த சஹாபிக்கு வழி விட்டுருவாங்க. எல்லா சஹாபியும் அந்த வழிக்கு விட்டுருவாங்க. அவர் அங்க வராதான் செஞ்சாலும் சரி, அந்த சபையில் இருக்கும்போது எல்லா சஹாபும் வழி விட்டுருவாங்க. அவர் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல இருந்து அமர்ந்து கொள்வாங்க. இப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல் சஃப்ல ரசூலை சுத்தி அமர்ந்திருக்கும் அந்த வரிசையில முதல் சஃப்ல அமர்ந்திருக்கிறாங்க. இந்த சஹாபி வாராங்க, ரசூலுக்கு அருகாமையில் அமர்வாங்களா இல்லைங்களா? அந்த சஹாபி வரும்போது எல்லா சஹாபாக்களும் வழி விட்டாங்க. அப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இடம் இருக்கா இல்லையா? உட்காருங்க, பின்னாடி இடம் இருக்குல்ல, பின்னால உட்காருங்க, முன்னாடி தாண்டி வராதீங்க, பின்னாடி உட்காருங்க, என் முதுகு பின்னாடி உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. யாருங்க? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சஹாபி யாரு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம், ஓ நீங்க தானோ, என்னை கீழே உட்காருன்னு சொன்ன நீங்க தானோ, நீங்க இந்த அம்மாவுடைய பிள்ளை தானே நீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசி போட்டாங்க. அப்ப இந்த சஹாபிக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு, ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன இப்படி பேசி போட்டாரு, இந்த தாயினுடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி போட்டாங்களே. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின். எந்த கூட்டத்தினரும் இன்னொரு கூட்டத்தை பத்தி ஏளனமா பேசாதீர்கள். ஏளனமா பேசுபவர்களோட பேசப்படக்கூடியவர்கள் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். அந்த சஹாபி முகம் தெரியாத சஹாபி, அந்த சஹாபிக்கு வழி விட்டா வழி விட்டுறலாம், இல்லைன்னா உட்கார்ந்து சொல்லிடலாம். ஆனா தாண்டி வந்து அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க இந்த பெண்ணுடைய புள்ளதானோ அப்படி கேட்டது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி கண்டிக்கிறான். அப்படி பேசாதீர்கள், யாரையும் குறையாக பேசாதீர்கள், யாரையும் மோசமாக பேசாதீர்கள், யாரையும் மட்டரகமா நினைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இந்த ஆயத்துக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. இந்த ஆயத்து இறங்கி வரலாறு இன்னொரு வரலாறு சொல்லுவாங்க. அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒன்றும் இந்த உம்மத்துமார்களினுடைய தாயினுடைய இந்த உம்மத்தினுடைய தாய்மார்கள் ஒன்றாகிய அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சிலர்கள் சொல்வார்கள், யகூதிய பெண்ணு மகதானன்ட்டு, யகூதியுடைய மகதான நீ அடிங்குவாங்க. அவங்க யகூதிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யூதருடைய மகதான நீ அப்படி சொன்ன உடனே ரொம்ப கவலைப்பட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்னை பார்த்து யூதருடைய மகன் சொல்லிட்டாங்களே என்று ரொம்ப கவலைப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீங்க சொல்ல வேண்டியதானே, என்னுடைய தகப்பனார் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய சிறிய தகப்பனார் என்னுடைய பெரிய தகப்பனார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய கணவர் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி 3 அந்தஸ்துல நான் இருக்கிறேன் என்று நீங்க பதில் சொல்லி இருக்க வேண்டியதானே, அல்லா குல்தி நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்படி பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே என்று சொன்ன உடனே தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான்.
அப்ப யாரும் ஏளனமா பேசக்கூடாது, எந்த மனிதரும் ஏளனமா பேசக்கூடாது. ஏளனமாக பேசினால் அந்த ஏளனமாக யாரு பேசுகிறார்களோ அந்த வேதனை அவர்கள் வந்து சேரும். இன்னொரு ரிவாயத்தில் இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த ஐயாமுல் ஜாகிலியால என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆளுக்கு பட்ட பேர் வைப்பாங்க. பட்ட பேர் வச்சு அழைக்கிற பொழுது ரசூலுல்லா தெரியாமலேயே அந்த பேரை சொல்லி ஒருத்தர் அழைச்சிட்டாங்க. ரசூலுல்லா அந்த பேரை சொல்லி அழைச்சிட்டாங்க. ரசூலுல்லாக்கு தெரியாது அது பட்ட பேர் சொல்லி. அந்த பேரை சொல்லி அழைச்ச உடனே அவர் கோவப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லா, இந்த பேரை சொல்லி அழைச்சா அவங்க கோவப்படுவாங்க. ரசூலுல்லாக்கு அது பட்ட பேரு தெரியாது. ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லி ரசூலுல்லா கூப்பிட்டாங்க. அவர் கோவப்பட்டாரு. சஹாபாக்கள் சொல்லாங்க, யா ரசூலல்லா, இந்த பேரை சொல்லி அவர் அழைச்சாருன்னா கோவப்படுவாங்க யா ரசூலல்லா. சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ரசூலை பார்த்து கூட அல்லாஹ் தஆலா இனிமே இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி ஆயத்தை இறக்கி வைக்கிறான்னு சொன்னா நாம எப்படி யோசிக்க வேண்டும்? நாம யாரை பத்தி பட்ட பேர் சொல்லி அழைக்க கூடாது, யாரையும் மோசமா நினைக்க கூடாது, யாரை பத்தி பரிகாசமா நினைக்கவும் கூடாது என்பதுதான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.